நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் புதிய நாளின் மாறாத அன்பின் நேசர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துகிற அந்த மகா பெரிய தயவை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு பெரியது. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய அடியார்களாகி எங்களோடு கூட நீர் பேசும்படியாக எங்களை தாழ்த்தி வைப்போம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான வாய்ப்பினை தந்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஊழியக்காரர்களே, மூப்பர்களே, திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் மறுபடியுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட தேவனுடைய மனிதன் 1809 ஆண்டிலே பிறந்து 1861 ஆண்டிலே அமெரிக்காவினுடைய 16வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஆபிரகாம் லிங்கன் அவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் லிங்கன் என்ற அந்த வார்த்தையே 19வது நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்தது. இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே நம்முடைய தேசத்திற்கு தேவையான ஒரு தலைவர், ஒரு ஆவிக்குரிய தலைவர், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு தலைவர் தேவை என்ற எண்ணம் ஒன்று நமக்கு வருமானால், நாம் இந்த நாளிலே நினைக்க வேண்டிய ஒருவர் உண்டானால் அவர் அருமையான தேவ மனிதர் ஆபிரகாம் லிங்கன் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் லிங்கன் 1809 ஆண்டிலே பிப்ரவரி 12வது நாள் கென்டகி என்ற இடத்திலே அவர் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். இவர் பிறந்த இடமும் கூட ஒரு மரத்துண்டுகள் இருந்த ஒரு அறையிலே தான் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய பிறப்பு இவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இவருடைய தகப்பனார் விவசாயி குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய பெயர் தாமஸ். தாயார் நான்சி. இவர் 9 வயதாக இருக்கும்போது இவருடைய தாயார் இறந்து விட்டார். இவர் பள்ளிக்கு சென்றதாக தெரியவில்லை. ஆனால் சட்டத்தை பயின்று வழக்கறிஞராகி அதன் பின்பதாக அரசியலிலே நுழைந்தார் என்று அறிந்து கொள்கிறோம். கடுமையாக உழைக்கக்கூடிய ஏழை குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட இவர் நாட்டுக்கு சேவை செய்து நீதிக்கு குரல் கொடுக்க சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான மனிதரை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபமே வெற்றியை தரும் என்ற அந்த ஒரு பெரிய காரியத்தோடு கூட அவர் ஆரம்பிக்கிறார். கடினமான தளராத உழைப்பு வளர்ச்சியை பிறப்பிக்கும், ஆனால் ஜெபமே வெற்றியை பிறப்பிக்கும் என்று நினைத்தவர் ஜெபத்தோடு சேர்ந்த வளர்ச்சியே நம் வாழ்வில் இன்றியமையாது என்பதையும் அறிந்திருந்தார். பாவத்தை மேற்கொண்டு மகிழ்வுற ஜெபமே ஒரே வழி என்பதை நன்கு அறிந்திருந்த இந்த மனிதர் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஜெபமே இவருடைய வாழ்க்கையில
16வது அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக மாறினதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையில பிறப்பால் ஏழையாக இருந்த போதிலும் கூட தான் வழக்கறிஞராகி அதற்கு பின்பதாக வாழ்க்கையிலே தேவன் தந்த அழைப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அயராது உழைத்தார். அதனுடைய பலனாக அவர் 16வது குடியரசுத் தலைவராக மாறினார். ஒரு ஏழையான மனிதர், பள்ளிக்கு செல்லாத ஒரு மனிதர் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக மாறினார் என்றால் ஆச்சரியப்படத்தக்கதான, அதிசயப்படத்தக்கதான, கர்த்தர் உயர்த்த விரும்பினால் அவர் உயர்த்துவதற்கு எதுவும் தடையாக நிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நாட்களிலே ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக உபயோகித்த கொடூர வழக்கத்தை அவர் ஒழித்து பிரிந்திருந்த அமெரிக்காவை ஒன்றிணைத்தார். இவருடைய செயல்களிலே வெற்றி அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்ல போனால், வேத வசனங்களிலே மிகவும் விசுவாசம் கொண்டிருந்த இவர் தன்னுடைய மேடை பேச்சுகளால் வேத வசனங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். எல்லா சூழல்களிலும் கர்த்தரை முதன்மைப்படுத்தினார். அலுவலகத்திலே ஜெபிப்பதற்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கினார். உள்துறை மற்றும் வெளித்துறை சார்ந்த கலகங்கள் வந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் தன்னுடைய முழங்காலிலே நின்று ஜெபித்து அவற்றை சந்தித்தார், வெற்றியும் பெற்றார் என்று பார்க்கிறோம். நமக்கு இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஜெபம் ஒரு முடிவு, ஜெபம் ஒரு சொல்யூஷன், ஒரு பதிலை கொடுக்கும் என்பதை இவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கையினுடைய ஊழியம் என்று சொல்லும் போது நீதிக்காக போராடும்படியாக, அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடும்படியாக அதற்காக அதிகமாக உழைத்தார். அதிலே வெற்றியும் கண்டார். தன்னுடைய இள வயதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், தன்னுடைய நிலை, தன்னுடைய குடும்பத்தின் பின்னணி, இவைகளையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட ஜெபித்து இவைகளையெல்லாம் மேற்கொண்டார். அடிக்கடி உள்நாட்டு போரை ஜெபத்துடன் அவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஜெபத்திற்காகவும் உபவாசத்திற்காகவும் அதிகமாக நேரத்தை செலவழித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இவர் வாழ்க்கை ஒரு முக்கியமான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழல்களிலும் தேவனையே பற்றி கொள்ளுகிற ஒரு அருமையான வாழ்க்கையை இவர் கொண்டிருந்தார். அங்கிருந்த அமெரிக்க மக்கள் கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க தேசிய விடுமுறைகளை அவர் அறிவித்தார். 1865 ஆண்டு ஏப்ரல் 14 நாளிலே ஜான் பிக்ஸ் பூத் என்பவராலே இவர் சுடப்பட்டு அடுத்த நாள் இறந்தார். இவருடைய வாழ்க்கையை எதிரொலிக்கக்கூடிய வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பது.
நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியத்தை இவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லக்காக வைத்து அதையே பின்பற்றி நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய 16வது குடியரசுத் தலைவராக இவர் பதவியேற்று சிறப்பான காரியங்களை செய்தார். இவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்று பார்க்கும்போது, நீதிக்காக போராட வேண்டும், நீதிக்காக நிற்க வேண்டும், எதிர்ப்புகள் வாழ்க்கையிலே கட்டாயம் வரும் என்பதை அறிந்திருந்த அவர் அடிமைத்தனத்தை எதிர்த்து அதற்காக போராடினார். முதலாவது அவர் செய்த காரியம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறாரோ அந்த வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். நெருக்கடிகள் வந்தபோது அவர் பயன்படுத்தின ஒரே ஆயுதம் ஜெபம் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தனக்கு கீழ் இருந்த அதிகாரிகள், தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் பணிவோடு கூட நடந்து கொண்டு தன்னால் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்தோடு கூட இவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே வேதாகம பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாகம பகுதி என்பதை பார்க்கிறோம். நெகேமியாவானவர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், தான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேசேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேசேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். முதலாவதாக நெகேமியா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடிய இந்த நிலையிலே தனக்கு பொல்லாப்பு செய்யக்கூடிய மக்களை அவர் அறிந்திருந்தார். அவருடைய எண்ணங்களை நன்றாக அறிந்து இவர் சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கும்போது, அவர்கள் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கை பயணத்திலே பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்கள் கட்டாயம் இருப்பார்கள். அதுவும் தேவனுடைய வேலையை செய்கிற, மகா பெரிய வேலையை செய்கிற அந்த நிலையிலே பொல்லாப்பு செய்வதற்கு பிசாசோடு கூட சேர்ந்து உடன் இருக்கிற மக்களும் கூட இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது. ஆனால் நெகேமியா இவற்றை அறிந்து 3வது வசனத்துல, நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அந்த வேலை மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் பெரியது, நம்முடைய வேலை பெரியது, மகா பெரிய வேலை அது என்பதை நெகேமியா அறிந்திருந்தபடியினாலே நேரடியாக பதிலை சொல்லி, நான் வரக்கூடாது, எனக்கு இருக்கிற வேலை பெரிய வேலை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட, நம்முடைய ஐக்கியத்திலே, நம்முடைய கல்வாரி திருச்சபை ஊழியங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமும் அதுவாகத்தான் இருக்கிறது.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, நாம் செய்கிற ஊழியம், அது தேவனுக்கென்று செய்கிற ஊழியம் ஆகையினால் நாம் அதை நோக்கியே முன்னேறி செல்ல வேண்டும் என்ற காரியத்தை நாம் கற்று வருகிறோம். ஆகையினால் இடையிலே வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு நாம் வழிவிடக்கூடாது, அதிலே நாம் நோக்கம் கொள்ளக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளும்படியாக இந்த எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் என்பதை இவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி இந்த சன்பல்லாத்தும் கேசவமும் ஆள் அனுப்பி எத்தனை முறை? 4 முறை, இந்த பிரகாரமாக 4 முறை எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 1 முறை, 2 முறை, 3 முறை அப்படியெல்லாம் வரும்போது வேறு ஏதாவது சொல்லலாம் என்று சொல்லவில்லை. மறுமொழியாக, பெரிய வேலையை நான் செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் என்று சொல்லி திரும்பவும் அதே பதிலை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அலங்கத்தை கட்டுகிற வேலை என்று சொல்லும் போது அது ஒரு அலங்கம் கட்டுகிற வேலைதான், ஆனால் அது தேவனுக்கென்று செய்கிற வேலை என்பதை நெகேமியா அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஆலோசனைகள் கொடுப்பது, அன்பு செலுத்துவது, உதவி செய்வது, சில பணிகளை செய்வது, இவை எல்லாமே தேவனுக்கென்று செய்யக்கூடியவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது, இது தேவனுக்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம், அதை விட்டு வரக்கூடாது, அதிலே நான் சுணக்கம் காட்டக்கூடாது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். 5வது முறை சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி கொடுக்கும் போது அவர் வேறு விதமாக சன்பல்லாத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள், அதற்காக அலங்கத்தை கட்டுகிறீர்கள், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாவமாய் இருக்கிறது. கஸ்மோவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுவதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. இதை கேட்ட, இந்த கடிதத்தை கண்ட நெகேமியா சொல்லுகிற பதில், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன் என்று சொல்லி எழுதுகிறார். எத்தனை முறை வந்தாலும், எந்த வழியிலே வந்தாலும், எந்த சூழலிலே வந்தாலும், தேவனுக்கு காத்திருந்து தேவன் நடத்துகிற அந்த செயல்களிலே நடக்கிற தேவ மனிதர்கள் ஜாக்கிரதையாய் கவனமாய் கர்த்தரிடத்திலே பெற்ற அந்த காரியங்களை அதன்படியே நடப்பார்கள் என்று சொல்லி நெகேமியா மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து மறுபடியுமாக கூட ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பயத்தை உண்டாக்கி அதன் மூலமாக காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நெகேமியா பயப்படாதபடிக்கு வேறு மனிதர்கள் மூலமாக தனக்கு வரக்கூடிய காரியங்களை அறிந்தவராக தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே தன்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எந்த சூழலிலும்
தேவனை இறுக்கமாய் பற்றி கொள்ளும் போது, தேவ வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஜனநாயக வழிமுறையோடு கூட இந்த தேசத்தை நடத்தி செல்லுவேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு காரியம். அவர் இப்படியாய் சொல்லுகிறார். கெட்டிஸ்பர்க் உரை என்ற அந்த உரையிலே மிகப்பெரிய கூட்டத்திலே அவர் சொல்லுகிற காரியம், மக்களுக்காக, மக்களால், மக்களை கொண்டு ஆட்சி செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்தினதை அந்த உரையிலே நாம் பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலேயும் கூட மக்களுக்காக, மக்களால், மக்களை கொண்டு நடத்தப்படுகிற ஜனநாயக ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய், தேவன் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தெளிவாக உள்ளபடியே செய்யத்தக்கதான காரியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் மேன்மையான காரியங்களை இந்த தேசத்திற்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே வேத வாசிப்பு நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் முதல் 35 வசனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல 35 வசனங்கள் தான் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது முதலாவது நீதிமொழிகளிலிருந்து இப்போது 23ஆம் நீதிமொழிகள் வரைக்கும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான மேன்மையான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. 4வது வசனம், உன்னுடைய போஜனத்தை குறித்து கவனமாயிரு. முதல் 2வது 1, 2, 3வது வசனங்களை வாசிக்கும் போது அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே அந்த பகுதியை நாம் வாசித்து வரும்போது 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அருமையான ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட நாள்தோறும் நாம் நடந்து கொள்ளும் போது அதனுடைய பின்பகுதி 18ஆம் வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் 18ஆம் வசனத்தை நேரடியாக எடுத்துக்கொள்வோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. ஆனால் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியினுடைய அடுத்த பகுதி தான் 18ஆம் வசனம். என்னது? நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருக்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். இந்த நாளிலே இந்த பகுதியிலே அம்பிளிக்கையிலே டாக்டர் ஜேக்கப் செரியன் என்பவர் பிறந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து மரித்தார். நிறைய கல்விக்கூடங்கள், விசுவாச வாழ்க்கை, கல்வி சாலைகள் கட்டி அநேகரை மேன்மையான இடத்திற்கு சுவிசேஷ பணிகள் செய்து ஒரு சிறப்பான சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரித்தார். இன்றைக்கு அவர் மூலமாக பயன்பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். பிறந்த நாள் காணக்கூடிய அவருடைய வாழ்க்கையும் மிகவும் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் தேசத்திற்கென்று உழைக்க, பிறருக்காக வாழ, நீதியாய் நடக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
நீதி, இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தும் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சேப்பல் மூலமாக தேவன் தெரிந்தெடுத்த தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நீ செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கூட இருந்து வழி நடத்துகிற அந்த மேன்மையான காரியங்களை நினைத்து பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் உம்முடைய கிருபையின் நிழலிலே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு, வருத்தத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்டானால் இந்த நாளிலே தேவனுடைய கிருபை அவர்களை தொட்டு பரிபூர்ண விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். டாக்டர் ஜேக்கப் செரியன் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக உழைத்த அந்த காரியங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்று நீதியோடு, விசுவாசத்தோடு எங்களுடைய காரியங்களை செய்ய உமக்கு சாட்சியாக வாழ நெகேமியாவை போல உறுதியோடு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. துதியான மகிமையாவும் எடுத்துக்கொள்ளும், மகிமைப்பட்டல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.